ஷாலோம், நான் பாஸ்டர் ஜான்சன். வாழ்வை மாற்றும் கேள்விகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யோவான் 8வது அதிகாரம் 25வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மக்கள் நீர் யார் எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இயேசு யார் என்பதிலே மக்களுக்கு பல அபிப்பிராயங்கள் இருக்கிறது. இயேசு வாழ்ந்த காலத்துல அவரை பத்தி மக்கள் என்ன நினைச்சாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சுருக்கமா பார்க்கலாம். முதலாவது, அவரை பத்தி நெகட்டிவா நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதுல நம்ம வேதத்துல பார்க்கிறோம், யோவான் 10:20 அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன் என்று சொன்னாங்க. இயேசு பிசாசுகள் எல்லாம் விரட்டினதுனால இவன் லேகியோன் அல்லது பெயல்செபூல் என்கிற பிசாசை வச்சு பேய்களை ஓட்டுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இயேசு சொன்னார், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த குடும்பமும் நிலை நிற்காது. அடுத்து ஒரு கூட்டம் சொல்லிச்சு, இவன் பைத்தியக்காரன், பைத்தியம் பிடிச்சிட்டு என்னென்னவோ வளர்றான், இவன் சொல்றதெல்லாம் யாரும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லிச்சு. இன்னொரு கூட்டம் பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன சொன்னாங்க, இவன் ஒரு எத்தன், பிலாத்துவை பார்த்து சொல்றாங்க இவன் ஒரு எத்தன் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு ஒரு ஏமாத்துக்காரரு அப்படின்னு சொல்லி பலர் பலவிதமான எதிர்மறையான கருத்துக்களை சொன்னாங்க. அதே நேரத்துல இயேசுவை பத்தி பாசிட்டிவாவும் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதுல ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, யோவான் 9:17 மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். நிறைய மக்கள் இயேசு ஒரு நல்ல நபி, நல்ல தீர்க்கதரிசி, கடவுளிடம் இருந்து வந்த ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி ஒப்பீனியன் வச்சிருந்தாங்க. இன்னொரு கூட்டம் இயேசுவா அவர் நல்ல போதகருங்க, நல்ல டீச் பண்ணுவாருங்கன்னு சொல்லி அவரை பத்தி நினைச்சாங்க. லூக்கா 18:18 அப்பொழுது தலைவன் ஒருவன் இயேசுவை பார்த்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்போ இயேசு நல்ல ஒரு டீச்சர், நல்ல ஒரு போதகர், நல்ல போதனைகளை மக்களுக்கு கொடுக்கிறார் சொல்லி ஒரு ஒப்பீனியன் வச்சிருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் இயேசு கூடவே இருந்த அவருடைய சீஷர்கள் அவரை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, மத்தேயு 14:33 காற்றையும் கடலையும் இயேசு அடக்கினார். அந்த காற்று அமர்ந்து கடல் அமைதியான பொழுது, அப்பொழுது படவில் உள்ளவர்கள் மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் இயேசு சாதாரண மனுஷன் கிடையாது, காற்றையும் கடலையுமே அடக்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் பாதத்துல விழுந்து, மெய்யாகவே நீங்க தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அவரை வணங்கினாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மக்கள் இயேசுவை பத்தி 3 விதமான ஒப்பீனியன் வச்சிருக்கிறாங்க. நாத்திகர்கள் இயேசுன்னு ஒருத்தர் பிறக்கவே இல்லப்பா, அதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆண்டவர் இயேசுவை புறக்கணிக்கிறார்கள். மதவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவா அவர் ஒரு நல்ல மனுஷங்க, நல்ல போதிச்சாரு, அவர் ஒரு நல்ல நபி, நல்ல தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு நல்ல மனுஷன் மாத்திரம் அல்ல, நல்ல போதகர் மாத்திரம் அல்ல, நல்ல தீர்க்கதரிசி மாத்திரம் அல்ல, எல்லாத்துக்கும் மேல அவர்கள் நாங்கள் வணங்குகிற தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க இயேசுவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் மனுஷனா, தெய்வமா? இந்த தொடர்ல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஆண்டவர் இயேசுவை பத்திய எக்ஸைட்டிங்கான நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க போறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.